ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்னோமன் ஆர்மி டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் 10th சோசியலில் ஹிஸ்ட்ரியில் லெசன் 5 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சீர்திருத்த இயக்கங்கள், சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் பார்த்தாச்சு. பார்ட் 1 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. இப்போது சாதி எதிர்ப்பு இயக்கங்கள்லேருந்து பார்க்கணும். ஜோதிபா புலே. ஜோதிபா கோவிந்தராவ் புலே 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தார். அவர் 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேயில் திறந்தார். சத்யசோதக் சமாஜ். ஓகே, ஷார்ட்கட் பார்க்கலாம். ஜோதிபா கோவிந்தராவ் புலே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவருக்கு நம்ம இந்த இயர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 25-50 ஞாபகம் வச்சுக்கோங்க. 25ம் 50ம் 25ஓட 2 ஆட் பண்ணால் என்ன வரும்? 27 வரும். அப்போ 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தவர் தான் இந்த ஜோதிபா கோவிந்தராவ் புலே. 1827 25 + 2 போட்டுக்க சொன்னேன். அதே மாதிரி அவர் 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி பூனேயில் திறந்தார். இப்போ 50ஓட 2 ஆட் பண்ணால் என்ன வரும்? 52. இப்போ 25ஓட 2 ஆட் பண்ணி 27 பிறந்திருக்காரு. 50ஓட 2 ஆட் பண்ணி 52 ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை பூனேயில் திறந்திருப்பார். நான் இதுக்கு ஷார்ட்கட்டு ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஜோதிகா முடி பூனை மாதிரி ஹேர் கலரிங் அந்த கலரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ பூனேயில் திறந்திருக்காரு. சத்ய சோதக் சமாஜ், உண்மையை நாடுவோர் சங்கம், ட்ரூத் சீக்கர் சொசைட்டி என்னும் அமைப்பை பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காய் நிறுவினார். என்ன அமைப்பு நிறுவியிருக்கார் அப்படின்னா சத்ய சோதக் சமாஜ். சோதக் ஜோதிபா அந்த பேரோட கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கலாம். சோதக் ஜோதி அந்த மாதிரி சத்ய சோதக் சமாஜ். அது அந்த லைன்ஸை அப்படியே சேர்ந்தாப்பில் படிச்சுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அதோட மீனிங் கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். சத்ய சோதக் சமாஜ், உண்மையை நாடுவோர் சங்கம், ட்ரூத் சீக்கர் சொசைட்டி. இது எதுக்காக அமைச்சிருக்காரு? பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக நிறுவினார். ஜோதிபா புலேயோட மனைவி பார்த்தீங்க அப்படின்னா சாவித்ரிபாய் புலே. இவங்க தான் இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியை கூட. இவரும் இவங்களோட மனைவி சாவித்ரிபாய் புலேயும் ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்கள் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்காங்க. ஜோதிபா என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கென்று விடுதியும் விதவைகளுக்கென்று காப்பகங்களையும் உருவாக்கினார். அவர் எழுதிய நூல் பாருங்கள், குலாம்கிரி, அடிமைத்தனம். அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறுது. இந்த நூல் எப்படி அப்படின்னா ஒரு சம்மரி நூல், அதாவது சுருக்கி அவர் சொன்ன கருத்துக்களில் தீவிரமான கருத்துக்களை சுருக்கி சொல்கிற நூல் தான் குலாம்கிரி. அதோட அர்த்தம் அடிமைத்தனம். அதாவது குலாப் ஜாமுனுக்கு நான் அடிமைப்பா, அந்த மாதிரி குலாம்கிரி அடிமைத்தனம். அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறுகிறது. நாராயண குருனா குருவாயூர் கோயில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். குருனா குருவாயூர் கோயில். குருவாயூர் கோயில் எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த நாராயண குரு 1854 1928 அவர் பிறந்த வருஷம். எப்படி? ஃபஸ்ட்டு 4, பிறந்த வருஷத்தில் 4 இருக்குது, இறந்த வருடத்தில் 8 இருக்குது. அப்போது 5428 நாராயணகுரு ஐயங்காளி என்ன 5428 இவருக்கு என்னென்ன மொழி? இவர் குரு இல்லையா? குருனா என்ன? ஆசிரியர் தானே. இவருக்கு என்னென்ன மொழி தெரியும் அப்படின்னா தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம். இதை நம்ம எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா இவர் சென்டம் போட வைப்பார்ப்பா, சதம் அடிக்க வைப்பார். என்னென்ன சப்ஜெக்டில் அப்படின்னா சதம் அப்படி இல்லை. சதமில் என்ன இருக்குது? சானா சமஸ்கிருதம், தானா தமிழ், இம்ன்றது மலையாளம். சதம் அடிக்க வைப்பார். ஏன்னா இவர் குருவாச்சே. குருனா யார்? ஆசிரியர். அப்போது சமஸ்கிருதம், தமிழ், மலையாளம் ஆகிய மொழிகளில் அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தார்.
பயங்கரமான சாதி கொடுமைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களையும் கண்டு மனம் வெதும்பிய அவர் அம்மக்களோட மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்கி அவங்களோட மேம்பாட்டுக்கு பணியாற்றியிருக்காரு. ஸ்ரீ நாராயண குரு உருவாக்குனது என்னது? நாராயண குருவால் உருவாக்கப்பட்டது ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். இப்போது கேரளா அப்படின்னாலே அங்கே என்ன இருக்கும்? அங்கன்னா நேச்சருக்கு தான் ஃபேமஸ்ஸு. அப்போ அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை அவர் அனைவருக்குமே அர்ப்பணிச்சிருக்காரு. எங்கே? அருவிபுரம் அப்படின்ற இடத்துல ஒரு கோயிலை கட்டி அனைவருக்கும் அர்ப்பணிச்சிருக்காரு. இவரால் ஈர்க்கப்பட்ட 2 பேர், இந்த இயக்கத்தை அடுத்து முன்னெடுத்து நடத்தினவங்க 2 பேர் யார் அப்படின்னா, குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு. ஆசான் அப்படின்னா இந்த நாராயண குருவோட ஆசானை கனெக்ட் பண்ணிக்கலாம். குமார், ஆசான் சொன்னதை கேட்டு ஒழுங்காக படித்தா நீ டாக்டர் ஆவ, இல்லாட்டி பல்பு தான் வைக்க போகணும். குமார், ஆசான் சொன்னதை கேட்டு நீ ஒழுங்காக படித்தா டாக்டர் ஆகலாம், இல்லாட்டி பல்பு தான் வைக்கணும். இப்போது குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு, இவங்க 2 பேரும் இவருக்கு அடுத்து இவரால் தூண்ட பெற்று இந்த இயக்கத்தை அடுத்து முன்னெடுத்து சென்றவங்க. ஐயங்காளியும் கேரளாவை சேர்ந்தவர் தான். 1863 ஐயங்காளி பாருங்கள், ஐயங்காளி 63 எங்கே பிறந்தார் அப்படின்னா, திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூர், கேரளாவோட ஸ்டேட்டோட தலைநகரம் வந்துட்டு திருவனந்தபுரம் தான். அங்கே இருக்கிற வெங்கனூரில் பிறந்தவர் இந்த இந்த ஐயங்காளி 63. அப்போது அப்பகுதி திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சி பகுதி ஆகும். திருவிதாங்கூர் அரசர் வந்து ஆட்சி பகுதியாக இருந்திருக்காரு. இவர் குழந்தையாக இருக்கும்போது நிறைய ஜாதிய எதிர்ப்பு, இவர் நிறைய வந்துட்டு அதில் ரொம்ப துயரப்பட்டிருப்பார். அதனால் அந்த சாதி எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக அந்த நிகழ்வுகள் தான் இவரை மாற்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னர் அவர் பொது இடங்களுக்கு செல்லுதல், பள்ளிகளுக்கு கல்வி கற்க இடம் பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைக்காக போராடினார். ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்றவர் தான் இந்த ஐயங்காளியும். ஆல்ரெடி 2 பேர் பார்த்தோம், குமாரநாசன், டாக்டர் பல்பா. அவங்க 2 பேரும் அந்த இயக்கத்தை முன்னெடுத்து நடத்தியிருப்பாங்க. எந்த இயக்கத்தைனா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற இயக்கத்தை. அதே மாதிரி ஐயங்காளியும் வந்துட்டு நாராயண குருவால் ஊக்கம் பெற்றவர் தான். 1907 சாது ஜன பரிபாலன சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம், அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த புவர். இப்போ ஏழை மக்கள் பாதுகாப்பு, ஏழை மக்கள் 1907, ஏழை மக்கள் 7. எந்த வருஷம் ஏழை மக்களுக்கான பாதுகாப்பு சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க? 7வது வருஷம் தான், 1907. சாது ஜன பரிபாலன சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம், அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த புவர் எனும் அமைப்பை நிறுவினார். சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் முடிஞ்சு இப்போது இஸ்லாமிய சீர்திருத்தங்கள். இப்போது 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி. அதுக்கப்புறமா முஸ்லீம்ஸ்கெல்லாம் வந்துட்டு மேலை நாட்டு கல்வி மேலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டுரும். மேலை நாட்டுக்காரவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கு நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா, இந்த பெரும் புரட்சியை எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நியூ என்ஃபீல்டு ரக துப்பாக்கி ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதில் வந்துட்டு அந்த புல்லட்டை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த புல்லட்டுக்கு வந்துட்டு ஒரு உரை இருக்கும். அந்த உரை வந்து மாடு, பன்றி இதோட கொழுப்பை தடவி செஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மாடு வந்து இந்துக்கள் வந்து தெய்வமாக வழிபடுவோம். அதே மாதிரி பன்றி வந்து இஸ்லாமியர்களோட தடை செய்யப்பட்ட உணவாக இருக்கும். அதனால் வந்து இவங்க அதை வாயில் கடித்து இழுத்து அந்த உரையை பிச்சுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் பெரும் புரட்சி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த பெரும் புரட்சிக்கு அப்புறமா முஸ்லீம்களுக்கு வந்து மேற்கத்திய பண்பாடு மேலே சந்தேகம் ஏற்பட்டுரும். அதனால் அவங்களோட கல்வி, அவங்களோட வேலை எல்லாத்தையுமே புறக்கணிப்பாங்க. அப்போ சையத் அகமது கான் அப்படின்னு ஒருத்தர் வருவார். டெல்லியில் உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த சையத் அகமது கான். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு பெருந்தீங்கு விளைவிக்க போகிறது எது அப்படின்னா, இந்த நவீன கல்வியின்மையில் உங்களுக்கு வந்து பெருந்தீங்கு விளைவிக்க போகுது. அதனால் நீங்கள் மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கங்க அப்படின்னு இஸ்லாமியர்களை வற்புறுத்துவார். அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி அவர் ஆங்கில நூட்களை, குறிப்பாக அறிவியல் நூட்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். இந்த சையது அகமது கான்
என்ன பண்ணுவார், ஒரு கான் சர் சையது அகமது கான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆங்கிலேயர்களோட அறிவியலையும் மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பண்ணியும் ஏற்றுக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி அதில் இருக்கிற ஆங்கில நூட்கள், அது குறிப்பாக இந்த அறிவியல் நூட்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா உருது மொழிக்கு உறுதியாக மொழியாக்கம் செய்கிறார். உறுதியாக அவர் நம்புகிறார். நீங்கள் வந்துட்டு பிரிட்டிஷ்காரனை கூட நம்புங்க, இந்தியாக்காரனை நம்பாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு போல். மேலிருந்து வரும் தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமியர் நலன்கள் பேணப்படும் அப்படின்னு அவர் நம்புவார். அதாவது இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற இயக்கங்கள் கிட்ட ஜாயின் பண்ணுறதை விட நம்ம வந்துட்டு மேற்கத்தியவர்களோடு சேர்ந்துக்கலாம், ஆங்கிலேயரோடு சேர்ந்துக்கிட்டால் நமக்கு இஸ்லாமியர்ஸ்க்கு சேஃபு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அடுத்து இஸ்லாமிய சீர்திருத்தத்தில் தான் இந்த அலிகார் இயக்கம் வரும். இந்த சர் சையத் அகமது கானே என்ன பண்ணுவார் அப்படின்னா 1875 தான் 19ஆம் நூற்றாண்டோட கடைசி கால் நூற்றாண்டு 1875ஆம் ஆண்டு அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார். இப்போது இந்த 1875 மொத்தம் 3 பார்த்துருக்கோம். ஒன்று ஆரிய சமாஜம் 1875, பிரம்மஞான சபை 1875, அலிகார் இயக்கம் 1875. எங்கே அப்படின்னா அலிகார் நகர் அப்படின்னு அந்த நகர்லேயே அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவி அலிகார் இயக்கம் அப்படின்னு ஒன்று அந்த கல்லூரியிலேயே மையப்படுத்தி நடத்தினால அந்த இயக்கம் அந்த பெயரையும் பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய முஸ்லீம்களின் கல்வி வரலாற்றில் இந்த கல்லூரி வந்து ஒரு மைல்கல். 1920 இந்த கல்வி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாச்சு அப்படின்றாங்க. அதாவது ஒரு நார்மலான காலேஜ்ப்பா, அந்த காலேஜுக்கு ஒரு 20 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு அதை யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த 20 மார்க்ஸ் தான் 1920 இக்கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாக மாறிச்சு. தியோபந்த் இயக்கம், இந்த தியோபந்த் இயக்கம் அப்படின்றத நம்ம தீப்பந்தம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தீப்பந்தத்தை யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பழங்குடியினர் எங்கே இருப்பாங்க அப்படின்னா மலை பிரதேசங்களில் பழங்குடியினர் இருக்காங்க. அவங்க தீப்பந்தத்தை யூஸ் பண்ணி தான் எல்லா பக்கமும் கடந்து போவாங்க. அவங்களுக்கு விலக்கெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கமாகும். நமக்கு தெரியும் தியோபந்த் இயக்கமும் அலிகார் இயக்கமும் சமய புத்தளிச்சு மீட்டெடுப்பு இயக்கங்கள் தான். இவ்வியக்கம் பழமைவாத முஸ்லீம் உலோமாக்களால் தொடங்கப்பெற்றது. இந்த பழமைவாத அப்படின்றதுக்கு தான் நான் பழங்குடியினர் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்டில் வந்தேன். பழமைவாத முஸ்லீம் உலோமாக்களால் தொடங்கப்பட்டது. இவ்வுலோமாக்களில் 2 பேர் தலைமை ஏற்றிருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு முகமது குவாசிம் நானோதவி, இன்னொருத்தர் வந்து ரஷீத் அகமது கங்கோத்ரி. முகமது குவாசிம் நானோதரி, ரஷீம் அகமது கங்கோத்ரி. அதாவது கங்கை ஆற்றை கடந்து போகிறதுக்கு எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, ஏன்னா என் கையில் தீப்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழங்குடியினர் சொல்கிறாங்க. கங்கை நதி, ஏன்னா பழங்குடியினர் எங்கள் மலை பிரதேசங்களில் தானே இருப்பாங்க. பழங்குடியினர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கங்கை நதியை கடந்து போகிறதுக்கு எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கை நதி அப்படின்றது ரஷீத் அகமது கங்கோத்ரி, யாரோட உதவியும் தேவையில்லைன்றது முகமது குவாசிம் நானோதவி. அப்போது இந்த ரஷீத் அகமது கங்கோத்ரி பாருங்கள் 26 அப்புறம் 5 தான் வரும். 2605. அதே மாதிரி முகமது குவாசிம் நானோதவி 3280. இவர் ரஷீத் அகமது கங்கோத்ரி வந்து 2605. முகமது குவாசிம் நானோதவி வந்து 3280. அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து சொன்னேன். இவங்க 2 பேரோட தலைமையில் உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசம் தான் கங்கை நதி அந்த ரீஜியனுக்குள்ளே தான் கவர் ஆகும். உத்தரப்பிரதேசத்தில் சகரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவுகிறாங்க. அந்த பள்ளியில் ஆங்கில கல்வி, மேலை நாட்டு பண்பாடு எல்லாத்தையுமே புறக்கணிச்சிட்டு உண்மையான இஸ்லாமிய சமூகத்தையும் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதாக அந்த கல்வி அமைஞ்சிச்சு. அங்கே அந்த இஸ்லாமியம் தான் சொல்லியும் தந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் உத்தரப்பிரதேசத்தில் சகரன்பூரில். அடுத்து இப்போ 2 பேர் பார்த்தோம். யார்? முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டோமா? அதுக்கப்புறமா இப்போ புதுசாக ஒரு தலைவர் வராரு. அது யார் அப்படின்னா முகமது உல் ஹசன். அதாவது மௌலானா முகமது உல் ஹசன். மௌலானா முகமது உல் ஹசன் அவங்களுக்கு உள்ளேயே ஒருத்தரை சூஸ் பண்ணுறாங்க. யாரை? அந்த முகமதியன்ஸ் இருக்காங்கள்ல, முகமதி முஸ்லீம்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு உள்ளேயே ஒருத்தரை சூஸ் பண்ணுறாங்க. அவர் பேர் ஹசன்.
மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்தின் புதிய தலைவரானார். அவரின் தலைமையில் இயங்கிய அமைப்பு பேர் என்ன அப்படின்னா ஜமைத் உல் உலோமா. ஜமைத் உல் உலோமா. ஜமைத் உல் இந்த முகமது உல் ஹசன் உதவியால் இயங்கின இயக்கம் பேர் ஜமைத் உல் உலோமா. ஜமைத் உல் உலோமா அப்படின்னா இறையியலாளர்களின் அவை அப்படின்னு அர்த்தம். அவங்க அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹசனோட கருத்துக்கள் யாரோடது? முகமது உல் ஹசனோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த இந்தியா அப்படின்ற இந்திய ஒற்றுமைன்ற சூழலில் இஸ்லாமியர்களோட அரசியல் எப்படி இருக்குது, நம்மளோட சமய உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்படுது, அது குறித்த உறுதியான வடிவத்தை முன்வைப்பது. இதுதான் வந்துட்டு இந்த ஜமைல் உல் உலோமாவில் நடக்கும் இறையியலாளர்களின் அவை. அடுத்து பார்சி சீர்திருத்த இயக்கம். 19ஆம் பார்சினா பாதின்னு வச்சுக்கலாமா, அதாவது 19ஆம் நூற்றாண்டில் பாதியில் வந்தது தான் இந்த பார்சி சீர்திருத்த இயக்கம். 19ஆம் நூற்றாண்டோட பாதின்றப்போ எவ்வளோ வரணும்? 50 வரணும். அப்போ இங்கே 51 அப்படின்னு வச்சுக்கிறாங்க. 1851 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த பார்சி சீர்திருத்த இயக்கம் தொடங்குச்சு. பார்சி சீர்திருத்தம் எங்கே தொடங்குச்சுன்னா பம்பாயில். பம்பாயில் தொடங்கப்பட்டது. அதை அந்த பார்சி சீர்திருத்த இயக்கம் பேர் அது தொடங்கினது யார் அப்படின்னா பர்துஞ்சி நவ்ரோஜி. பார்சி சீர்திருத்த இயக்கம் பாதியில் வந்துச்சு 1852 அப்படின்னு சொன்னோம். பார்சி சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் தொடங்கப்பட்டது. எல்லாமே பாவரிசையை வச்சு நான் கனெக்ட் பண்ணுறேன். திரும்ப பார்சி சீர்திருத்த இயக்கம் அதை தொடங்கினவர் யாருனாலும் அதே பால தான் ஆரம்பிக்குது. பர்துஞ்சி நவ்ரோஜி என்பார். என்ன தொடங்கினாரு அப்படின்னா ரக்னுமாய் மஜ் தயாஸ்னன் சபா. அதாவது ரகுமான் பாட்டை கேட்டால் அப்படியே மயங்கிருவாங்க அப்படின்ற மாதிரி. ரக்னுமாய் மஜ் தயாஸ்னன் சபா. அதாவது பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் பேர் என்ன? ரக்னுமாய் மஜ் தயாஸ்னன் சபா என்னும் அமைப்பை ஏற்படுத்தினார். ராஷ்ட்ரகோப்தார்னா உண்மை விளம்பி என்பதே அதன் தாரக மந்திரமாக இருந்தது. இந்த ரக்னுமாய் மஜ் தயாஸ்னன் சபாவோட தாரக மந்திரம் என்னன்னா ராஷ்ட்ரகோப்தார் உண்மை விளம்பி. இந்த ராஷ்ட்ரகோப்தார் அப்படின்றது ஷார்ட்கட் பாருங்கள். லாஸ்ட் ஹோப்பு, உண்மையை சொல்லிடுடா அப்படின்னு கெஞ்சுறாங்க. லாஸ்ட் ஹோப்பு நீ தான்டா, உண்மையை சொல்கிறான். லாஸ்ட் ஹோப்புன்றத ராஷ்ட்ரகோப்தார்னு வச்சுக்கலாம். உண்மையை சொல்லிடுடான்றத உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பெர்ரம்ஜி மல்பாரி என்பார் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டுமென இயக்கம் நடத்தினார். அது யார்? இந்த பெர்ரம்ஜி மல்பாரி குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டுமென இயக்கம் நடத்தியிருக்காரு. இந்த பெர்ரம்ஜி மல்பாரின்றவரை பிரேம்ஜி அப்படின்னு வச்சுக்கலாம். பிரேம்ஜி இப்போ ரீசெண்டாக வல்லமைன்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அவரோட பொண்ணை அப்யூஸ் பண்ணுவாங்க, அவங்கள கண்டுபிடிச்சி கொள்கிற மாதிரி. அப்போ பெர்ரம்ஜி மல்பாரி குழந்தை திருமண எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டுமென இயக்கம் நடத்தியிருக்கார். அதுக்கப்புறமா இந்த பார்சி சீர்திருத்தத்தில் இருந்த தலைவர்கள் அப்படின்னா ஃபெரோசா மேத்தா, தீன்சா வாச்சா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கியது இந்த பார்சி. அந்த பால் வரிசையிலேயே இந்த வருது பாருங்கள், ஃபெரோசா மேத்தா, தீன்சா வாச்சா அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி பெருசாக மெதப்பில் இருந்த என் ஹஸ்பண்ட் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு பெருசாக மெதப்பில் இருந்தால் உனக்கு வாச்சதை பார்த்தியா, பெருசாக மெதப்பில் இருந்தேன் எனக்கு வாச்சதை பாரு, பெருசாக மெதப்பில் இருந்தேன் எனக்கு வாச்சதை பாரு. அப்போ பெருசாக மெதப்பில்ன்றது ஃபெரோசா மேத்தா, வாச்சதை பாருன்றது தீன்சா வாச்சா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கியது. அவர்கள் தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பங்கு பணியாற்றினார். வீட்டில் ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஹஸ்பண்ட்ஸு, ஆனால் கட்சி அப்படி போகிறாங்க. அப்போ தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பங்கு பணியாற்றினார். இதெல்லாம் நான் ஷார்ட்கட்காக சொல்கிறேன், யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். அடுத்து சீக்கியர் சீர்திருத்த இயக்கம். சீக்கியர் சீர்திருத்த இயக்கங்களில் 2 இயக்கம் இருக்கும். ஒன்று நிறங்கரிகள், இன்னொன்று நாம்தாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிறம் கரிகள் அப்படின்றது பஞ்சாப் சீக்கிய சமூகத்தில் சீர்திருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. நிறங்கரிகள் அப்படின்றது பஞ்சாப் தான். பஞ்சாப் சீக்கிய சமூகத்தில், பஞ்சாப்னு இங்கே சிங்கு இருக்காங்கள்ல, சிங்கு பல்லே பல்லே அப்படின்வாங்களே சிங்கு, அந்த ஏரியாவில் இருந்தவங்க தான் இந்த சீக்கிய சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாப் சீக்கிய சமூகத்திலும் சீர்திருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. நிறங்கரி இயக்கத்தோட நிருபனர் யார் அப்படின்னா பாபா தயால்தாஸ்.
அதே நாம்தாரி அப்படின்னா பாபா ராம் சிங் அப்படின்னு ஒருத்தர் வருவார். இப்போ நிரங்கரி இயக்கத்தோட நிறுவர் பாபா தயால்தாஸ். நிரங்கரி அப்படின்னா நிறமற்ற அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சுக்காங்க. நிரங்கரி நிறமற்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? உருவமற்ற அப்படின்றதான் மீனிங். நான் சும்மா ஷார்ட்கட்காக நிறமற்றன்னு சொன்னேன். அப்போ உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டுமென வலியுறுத்தினார். அதாவது உருவமற்ற வழிபாடு அப்படின்றாங்க. சிலை வழிபாடு, சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை மறுத்தல் அப்படின்னு இருக்கு. குருநானக்கின் தலைமையையும் ஆதி கிரந்தத்தையும் மதித்தல் அப்படின்னா என்னன்னா, குருநானக்னா யார் அப்படின்னா இந்த சீக்கியர்களோட முதல் குரு தான் குருநானக். அப்போது அவரோட தலைமையை நம்ம மதிக்கணும், அவரோட ஆதி கிரந்தத்தை நம்ம மதிக்கணும். அதை கிரீடம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவருடைய போதனைகளின் சாரமாக விளங்கின யாரோடது? பாபா தயால்தாஸ் வந்து சொல்கிறாரு, குருநானக்கின் தலைமையும் ஆதி கிரந்தத்தையும் மதிங்க அப்படின்றாரு. மது அருந்தாதீங்க, மாமிசம் சாப்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நாம்தாரி இயக்கத்தை உருவாக்குனவர் பாபா ராம் சிங் உருவாக்குனது தான் இந்த நாம்தாரி இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னொரு சீக்கியர்களோட சமூக சமய சீர்திருத்த இயக்கம். நாம்தாரி இயக்கம் வந்துட்டு சீக்கியர்களின் அடையாளங்களை அணிய வற்புறுத்துது. நாம்தாரி இயக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, சீக்கியர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. என்ன இருக்குது? சிங்குனா எப்படி இருப்பாங்க? தலையில் டர்பன் கட்டியிருப்பாங்களா? அந்த மாதிரி சீக்கியர்களோட அடையாளங்களை அணிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம்தாரி இயக்கம் சொல்லுது. அப்போ கிர்ஃபான் அப்படின்ற வாளை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. கிர்ஃபான் வாலில் வந்து கீறிட்டான் அப்படின்னு சொல்லாமல் வாலில் கீறிட்டான். அப்போது கிர்ஃபான் அப்படின்றது வால். அப்போ வாழை தவிர மிச்சத்தெல்லாம் வந்துட்டு அணிஞ்சுக்கோங்க. வாளுக்கு பதிலாக கையில் லத்தியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சீடர்களை சொல்கிறாரு பாபா ராம்சிங். என்ன சொல்கிறாருன்னா, வாளுக்கு பதிலாக லத்தியை வைத்துக்கொள்ளும்படி ராம்சிங் கூறினார். இது வந்து கொஸ்டின் கேட்கலாம். வாளுக்கு பதிலாக வந்து எதை வச்சுக்கோன்னு சொல்லி ராம்சிங் வந்து கேட்டார். அப்படி கையில் குடை, குச்சி, கத்தி, லத்தி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கத்தி லத்தின்னு கூட நம்ம கன்ஃபியூஸ் ஆகலாம். லத்தியை தான் கையில் வச்சுக்க சொல்கிறார். வாழை போட்டுருங்க, லத்தியை கையில் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவர் வந்து பாபா ராம்சிங் இல்லையா, ராம்னா ராமாயணத்தில் வர்ற ராமன் வந்து எப்படி சொல்லுவார் அப்படின்னா, சீதையை சமமாக நடத்துவார். அதாவது கேர்ள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தருவார். அந்த மாதிரி தான் இவ்வியக்கம் ஆணும் பெண்ணும் சமம் என கருதியது. விதவை மறுமணத்தை ஆதரித்தது. வரதட்சணை முறையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது. ஏன்னா நிரங்கரி நாம்தாரின்னு வரப்போ நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்போது இந்த கேர்ள்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துட்டு பாபா ராம்சிங்னா நாம்தாரி, நாம்தாரி இயக்கத்தில் வந்துடும். அது மட்டும் இல்லை, ஆரிய சமாஜம், கிறித்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த சூழலில் இந்த அமிர்தசரஸில் வந்துட்டு சிங்கு சபா என்னும் அமைப்பு வந்து நிறுவப்படும். சிங்கு, அதாவது சொன்னேன் இல்லையா, தலையில் டர்பன் கட்டியிருப்பாங்க சிங்கு. அந்த சிங்குக்கு ஒரு சிங் சபா அப்படின்றது இந்த பஞ்சாபில் இருக்க அமிர்தசரஸில் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிங் சபா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சீக்கிய மதத்தோட புனிதத்தை மீட்டெடுப்பது சபாவின் முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு. சீக்கிய மதத்தோட புனிதத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஆங்கிலேயரோட ஹெல்ப்போட அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்குன்னு சொல்லிட்டு கால்சா கல்லூரி உருவாக்கப்படுதான். ஆங்கிலேயரோட ஹெல்ப்போட அதே பஞ்சாபில் இருக்க அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கு என கால்சா கல்லூரி ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சிங் சபா இருக்குல்ல, அந்த சிங் சபா வந்துட்டு அகாலி இயக்கத்தோட முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. சிங் சபா வந்துட்டு எந்த இயக்கத்தின் முன்னோடியாக இருந்தது அப்படின்னா அகாலி. இல்லாட்டி அகாலி இயக்கத்தின் முன்னோடி எந்த இயக்கம் அப்படின்னு கூட கேட்பாங்க. சிங் சபா சீக்கியர் சீர்திருத்த இயக்கம். தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்னா ராமலிங்க சுவாமிகள், வள்ளலார் என்று பிரபலமாக அறியப்பட்டவர் தான் இந்த ராமலிங்க சுவாமிகள். இவரோட இயர் பார்த்துடலாம், 234 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 234 1823 தான் 23ன்னு சொன்னேன். 4ன்றது லாஸ்ட்டில் முடியுது பாருங்கள். அப்போ 2374 ராமலிங்க சுவாமிகளோட பிறந்த வருஷம் 2374. வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னா, சிதம்பரத்திற்கு அருகில் இருக்க மருதூரில் பிறந்திருப்பார். அதுக்கப்புறமா அவங்க அப்பா இறந்ததும் சென்னைக்கு குடும்பத்தோடு கிளம்பி வர்றாங்க. அங்கே அவரோட அண்ணன் வீட்டில் வந்து தங்கியிருப்பாங்க. அவர் வந்து படிக்கலை அப்படின்னாலும் நல்ல புலமை பெற்றிருந்தார்.
உயிர்களிடத்தில் அன்பு இரக்கம் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்னும் கருத்தினை முன்வைத்தார். துயரப்பட்டவங்களோட உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவங்க எப்படியா கல் நெஞ்சக்காரவங்க, அவர்களோட ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாரு. செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடத்திலும் அன்பு காட்டுறாரு. அது அவர் ஜீவகாருண்யம் அப்படின்னும் சொல்கிறார். அதுக்கடுத்து 65 சமரச வேத 65, அதாவது 75 நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, 75 அப்படின்னா பிரம்மஞான சபை, ஆரிய சமாஜம், அலிகார் இயக்கம், இது 3 பார்த்துருப்போம். அதுலேருந்து 10 இயர்ஸ் கம்மியாக 65 சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவியிருக்காரு. பின்னர் அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எனும் பெயர் மாற்றம் ஆச்சு. சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு இருந்தது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்கிறாரு. 1866 தென்னிந்தியாவில் கொடிய பஞ்சம் ஏற்படும். அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு 1867 எந்த ஒரு சாதி அப்படின்ற கணக்கில் எதையுமே வச்சுக்காமல் சாதிய கணக்கெல்லாம் தாண்டி அனைவருக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். அவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள், ராமலிங்க அடிகள் இயற்றிய ஏராளமான பாடல்கள் திருவருட்பா என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வடலூரில் இருக்கிற சத்திய தர்ம சபை, வடலூரில் ஒரு உணவகம் நிறுவனாரில் அது பேர் சத்திய ஞான சபை அப்படின்னு சொல்கிறாங்க ராமலிங்க அடிகள். அதுக்கப்புறமா நாட்டில் நிலவின பசிக்கு ராமலிங்க அடிகள் தான் சாட்சி அப்படின்றாங்க. அவர் கூறின விஷயத்த சொல்லியிருக்காங்க பாருங்கள். பசியினால் இழைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்களை ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்லுவதை நான் பார்க்கிறேன். இருந்தும் அவர்கள் பசி போக்கப்படவில்லை. என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். என் இதயம் நடுங்கிறது. அதாவது பசிச்சவங்க வீடு வீடாக போகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த உணவுமே கிடைக்கல. அதை பார்க்கும்போது இதயம் வேதனைப்படுது. நோயினால் வேதனைப்படுறவங்கள பார்த்து என் இதயம் நடுங்கியே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழைகளாகவும் இணையிலா நன்மதிப்பையும் களைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள மக்களை நான் பார்க்கிறேன், நான் பலவீனம் அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அயோத்திதாசர், பண்டித அயோத்திதாசர் இவர் பிறந்த வருடம் பாருங்கள் 4514. ஒரு தீவிர தமிழ் அறிஞரும் சித்த மருத்துவரும் ஆவார். யார்? பண்டித அயோத்திதாசர். 4க்கு அப்புறம் 5, 4ஓட 1 கூட்டினா தான் 5, 1ஓட 4 கூட்டினாலும் 5 தான். இப்போ 4514, 4514 இல்லாட்டி 5க்கு முன்னாடி நம்பர் 4 லாஸ்ட் டிஜிட்டை வச்சு சொல்கிறேன். இப்போ 4514. பண்டித அயோத்திதாசர் ஒரு தீவிர தமிழ் அறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர் ஆவார். அதாவது அயோத்திதாசர் மாதிரி இருக்கணும்லாம் ஆசை தான் பட முடியும். அவர் என்ன தமிழ் அறிஞராகவும் இருந்திருக்காரு. அவர் ஒரு ஆசிரியர்கிட்ட நம்ம தமிழ் அறிஞர். அவர் அறிஞர்னால் எப்படி ஒரு டாக்டராக கூட இருக்கலாம், சித்த மருத்துவர். அது மட்டும் இல்லை, பத்திரிகையாளராக கூட இருக்கலாம். அறிவு ஜாஸ்தியாக இருந்தால் பத்திரிகையாளராக இருப்பாங்க. அறிவு ஜாஸ்தியாக இருக்கிறனால தான் சமூக அரசியலெல்லாம் பேசுகிறார். அவர் சென்னையில் தான் அவர் பிறந்திருக்கார். யார்? அயோத்திதாசர். எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா சென்னையில் பிறந்திருக்காரு. அயோத்திதாசர் சென்னையில் பிறந்திருக்காரு. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் சரளமாக பேசக்கூடியவர். இதுக்கு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அயோத்திதாசர் மாதிரி இருக்கணும். நமக்கு எப்படி நம்ம அயோத்திதாசர் மாதிரி இருக்கணும் எனக்கு ஆசைதான்ப்பா. ஆ அப்படின்றது ஆங்கிலம், ச அப்படின்றது சமஸ்கிருதம், த அப்படின்றது தமிழ், பா அப்படின்றது பாலி. ஆசைதான்ப்பா. ஆங்கிலம், சமஸ்கிருதம், தமிழ், பாலி. அது மட்டும் இல்லை, சரளமாக அந்த மொழிகள் எல்லாம் பேசவும் செய்வார். சமூக நீதிக்காக இயக்கங்கள் பல நடத்தி சாதியத்தின், அந்த அயோத்திதாசர் அப்படின்னாலே சாதியம்தான் கையில் எடுப்பார். சாதியத்தின் கொடியப்பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டிருக்காரு. சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ முயன்ற அவர் சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிரான கண்டன குரல் எழுப்பினார். ஜாதின்னு வந்தாலே அயோத்திதாசர்ன்ற மாதிரி வந்துடும். கல்வியை வலிமை பெறுவதற்கான கருவியாக கருதிய அவர் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டவருக்கென பல பள்ளிகளை உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தார். ஒடுக்கப்பட்டவங்களுக்கான பள்ளியை திறக்கிறதுக்கு இவர் ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கார். ஒடுக்கப்பட்டோரின் கோயில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக
அயோத்திதாசர் எங்கே அப்படின்னா அத்வைதானந்தா சபா, அத்வைதானந்தா சபா என்னமோ அமைப்பை நிறுவனார். எதுக்காக? ஒடுக்கப்பட்டவங்களுக்கு கோயிலுக்குள்ளே நுழையணும், அதுக்கு ஆதரவாக குரல் எழுப்புறதுக்காக அத்வைதானந்தா சபா அப்படின்னு ஒன்றா உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் பார்க்க இந்த அயோத்திதாசரை பாருங்கள், இந்த பரிதாபங்களில் சுதாகர் கோபின் 2 பேர் இருப்பாங்களா, அதில் ஒருத்தர் மாதிரி இருக்கார். அப்போ இந்த அயோத்திதாசர் இன்னொருத்தரோடு சேர்றாரு. ஏன்னா சுதாகர் கோபி 2 பேரில். அப்போ இன்னொருத்தர் வந்து ஜான் ரத்தினம். அயோத்திதாசர் வந்துட்டு ஜான் ரத்தினம் அப்படின்றவரோட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து உருவாக்குனது திராவிடர் கழகம். அந்த 2 பேருன்றது 1882. 18யும் 2 டைம் போடணும். 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினர். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து 1885 திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கினர். திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை 1891 நிறுவியவர். அமைப்பின் முதல் மாநாட்டை எங்கே நடத்தினார் அப்படின்னா நீலகிரியில் நடத்தினார். ஃபஸ்ட்டு வந்து அத்வைதானந்தா சபா அப்படின்னு ஒன்றா உருவாக்குறாரு அயோத்திதாசர். ஒடுக்கப்பட்ட மக்களும் கோயிலுக்குள்ளே நுழையணுன்றதுக்கு ஆதரவாக. அடுத்து 1882 ஜான் ரத்தினம்ன்றவரோட சேர்ந்து திராவிடர் கழகம் எனும் அமைப்பை நிறுவுறாரு. அடுத்து 1885 திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதழை வந்து தொடங்குறாரு. அடுத்து 1891 1891 திராவிட மகாஜன சபை அப்படின்னு ஒன்று நிறுவுறாரு. அதோட முதல் மாநாட்டை கொண்டு போய் நீலகிரியில் நடத்துகிறாரு. இப்போ பிரம்மஞான சபையை 2 பேர் நிறுவனாங்க. யார்? மேடம் ஹச்பி பிளாவட்ஸ்கி, கர்னல் ஹச்எஸ் ஆல்காட் இல்லையா, அதில் ஒருத்தர் தான் இந்த ஹச்எஸ் ஆல்காட். அவர் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கை சென்று யார்? அயோத்திதாசர் இலங்கைக்கு போய் அங்கே பௌத்தத்தை தழுவிட்டு அந்த 1898 பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான, சும்மா ஏனோ தானே பௌத்தத்தில் சொல்ல எல்லாமே கிடையாது, பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவுறார். 1898 ஹச்எஸ் ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக இலங்கைக்கு போகிறாரு, அங்கே பௌத்த மதத்தை தழுவுறாரு. அங்கேருந்து அதே 1898 திரும்ப சென்னைக்கு வந்து சாக்கிய பௌத்த சங்கம்ன்ற அமைப்பை உருவாக்குறாரு சென்னையில். 1907 ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கினார். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். அப்போ 7 நாள் 1907 வருஷம். 1907 வருஷம் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கி 7 தொடங்கியிருக்காரா, 14 அவர் இறந்து போவார். 1914 அவர் இறக்கும் காலம் வரையிலும் தொடர்ந்து வெளியிட்டார். இதோட இந்த லெசன் வந்து முடியுது. புக் பேக் வந்து நெக்ஸ்ட் பார்க்கணும்.